குழம்பு இருக்குது. இதோ தட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்றலாம். நமக்காக குழம்பு ஊற்றியாச்சு. அப்படியே ஒரு முட்டை கலக்கி ஈஸி ஃபீஸே வாங்கிட்டு வந்த மீன் பொரிச்சு ரைஸ் வச்சு கேர்டு வச்சு சாப்பிட்டோம். குட் மார்னிங் கைஸ். 6 மணி ஏஞ்சி ரெடி ஆயாச்சு. இங்கே காஃபி டேல ஐவே இல்லை இது எடுத்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி ஏதாவது இருக்கா கேட்டு, சிக்கன் கிரேவி ஏதாவது கிரேவி இருக்கா கேட்டு வாங்கி போகலான்னு பார்த்துட்ருக்கேன். பாருங்கள். சிக்கன் கிரேவி ஏதாவது கிடைக்குமா? சிக்கன் கிரேவிலாம் முடிஞ்சிருச்சியா? இது சிக்கன் கிரேவினா பரோட்டாவுக்குள்ளதா? அதான் சாம்பார் மாதிரி சாதத்துக்கு சாப்பிடுறது. சாதம் இருக்குது. தம்பி ஒரு சிக்கன் குருமா கட்டி கொடுத்துருவியா? குருமா கட்டி கொடுத்து எவ்வளோக்கா அது? நெல் ஒரு குழம்பு 20 ரூபா. பேடிஎம்மில் 20 ரூபாய். சிக்கன் குழம்பு இது மட்டும் தான் இப்போ வாங்கியிருக்கேன். ரைஸ் இருக்குது. அப்படியே சூப் பண்ணி சாப்பிடலாம் பாருங்க. ஓகேவா? இப்போ வந்திருக்கிற கடை இதோ இவிட நோக்கு மோனே. பேர் இங்கிலீஷில் இல்லை, படிச்சுக்கலாம் தமிழில். சரியா? ஆனால் நைட்டு இப்போ பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டேவே இல்லை. இப்போ நைட் எங்கே படுக்கிறதுனே தெரியல. ஸோ எங்கே நான் போய் இருப்பேன் எங்கேன்னு தெரியாது. அதெல்லாம் குக் பண்ண முடியாது. ஏன்னா நைட்டு கொஞ்சம் டேஞ்சர் ஹைவே. அதனால் டோல்கிட்ட எங்கேயா நிறுத்த வைக்கலான்னு பார்க்குறேன். டோல்கிட்ட நிறுத்த வச்சுட்டு நான் அப்படியே தூங்கிக்கலான்னு வச்சுட்ருக்கேன் வண்டிக்குள்ளேயே. லெட்ஸி என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒரு சிக்கன் குழம்பு ஒரு ஆம்லெட் வாங்கிட்டேன். ஏன்னா எங்கேயும் நிறுத்த முடியாது இப்போது. சரி, எங்கேயும் நிறுத்த முடியாதுன்னா எங்கே நிறுத்துறது எனக்கு தெரியல. உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஹைவேன்றதுனால நான் எங்கேயும் பார்க் பண்ணலாம் முடியாது. ஸோ ஏதாவது டோல் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி தான் பண்ண முடியும். இதுதான் மெயினாக இருக்குது. சோலோவாக ட்ராவல் பண்ணும் போது அது ஒரு பிரச்சனை. பிகாஸ் நைட்டு எப்படி சொல்கிறது, லாரிக்காரங்க வருவாங்க, எல்லாம் இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதுதான். ஸோ அந்த கடையில் அவங்க கொடுத்தாங்க. ஒரு கடையில் கொடுக்க மாட்டாங்க, குழம்பே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு கடையில் குழம்பே கொடுக்க மாட்டாங்க. சரியா? அந்த பையன் சரி வாங்கிக்கோங்கண்ணா. அதனால் அப்படியே கடையோட வீடியோ காமிங்க. நாங்கள் சரி ஓகே வீடியோ எடுத்து அப்படியே காமிச்சிடலான்ட்டு அப்படியே கடையோட வீடியோ எடுத்துட்டேன். மெயினாக என்னென்னா இங்கிலீஷில் இல்லை, எனக்கு தமிழ் படிக்க வராது கரெக்டாக. ஸோ அது அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறமா போயிட்டு டப்பிங் கொடுக்கலாமே சும்மா ஆகிட்டேன். அவ்வளோதான். லெட்ஸ் கைஸ், என்ன நடக்க போகுது எப்படி என்னன்னு தெரியாது. எப்போவும் என் ட்ராவலில் அது ஒன்று தான். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது எனக்கே தெரியாது. அது என்ன நடக்க போகுது அது நடக்கும், அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ போகலாம். இப்போ இன்னொரு நான் ஒரு 80-90 கிலோமீட்டர் நான் போயிடுறேன். போயிட்டு நான் பார்க்குறேன் எப்படின்னு. எங்கே முடிஞ்ச அளவுக்கு நான் இது ஒகேனக்கல் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பின்னாடியே நான் ஸ்டே பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ஒகேனக்கல் போகணுன்னா இங்கே பாருங்கள். ஒகேனக்கல் போகணுன்னா 4 hours ஆகும். 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக இங்கேருந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. நடக்கட்டும். சரியா? போகும்போது ஏதாவது மறுபடியும் நாங்கள் இது சாப்பிடும் போது நான் உங்கள் வீடியோவை அதை ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ எங்கே இருக்கேன்னா காஃபி டே கிட்டே வந்துட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணுறதுனா காஃபி டே கிட்டேயே நீங்கள் வண்டியை போட்டு தூங்கிடலான்னு வச்சிட்ருக்கேன். ஏன்னா இங்கே காஃபி டே இருக்குது, பக்கத்தில் பெரிய பம்ப் இது இருக்குது, என்ன இந்தியன் பம்ப் இருக்குது.
அதான பிறகு கேஎஃப்சி இருக்குது. ஸோ பிரச்சனை இருக்காது தூங்குறதுக்கு. இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு மட்டும் இது பண்ணுவானுங்க. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே பின்னாடி பாருங்க வண்டி இவ்வளோ தூரத்தில் நிற்க வச்சுருக்கேன். இங்கே இருக்குது, இங்கே நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு வண்டியிலே இருக்குது ரைஸு. காலைல வச்சது ஃபிஷ்ஷு கறிக்கு ஃபிஷ் பண்ணப்போ வச்சது ரைஸ் இருக்குது. அதை அப்படியே சாப்பிட்டு வண்டியை உள்ளே போட்டு பார்க்கிங்கில் நான் அப்படியே தூங்கிடுவேன். நாளைக்கு இப்போ எங்கே இருக்க, கரெக்டாக எங்கே இருக்கேன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் ஹைவே காஃபே டேலாம் இருக்கேங்க. பக்கத்தில் இந்தியன் பேங்க் வரும், கேஎஃப்சி எல்லாம் வரும். இந்த இடத்துல இருக்கேன் கரெக்டாக. குழம்பு இருக்குது, இதோ எடுத்துகிட்டு நம்ம கிச்சனையும் ஓப்பன் பண்ணி தட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்றலாம். நமக்கு குழம்பு ஊற்றியாச்சு. அப்படியே ஒரு முட்டை கலக்கி சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டு முடிச்சு கிளம்ப வேண்டியது தான். எப்படியே ஈஸி ஃபீஸி. கார் ட்ராவலிங்கில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா வீட்டு சாப்பாடு மாதிரி நாங்களே சாப்பிட்டுக்கலாம். இப்போ முன்னாடியே பாருங்கள் காஃபி டே நான் போய் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு கிடைக்கும். அவங்க கொடுக்குற அந்த பன்னு பிரெட்டு ட்ரைவ் பண்ணி பசியாக இருக்குது. இதுதான் மதியம் டேம்லேருந்து வாங்கிட்டு வந்த மீன் பொரிச்சு ரைஸ் வச்சு கேடு வச்சு சாப்பிட்டோம். அதில் மிச்சமான ரைஸு இருந்துச்சு. நான் என்ன வச்சேன், சரி அந்த ரைஸுக்கு ஒரு டொமேட்டோ கிரேவி மாதிரி போட்டு டொமேட்டோ சாதம் மாதிரி கலக்கி சாப்பிட்றலாம். பட் வரும்போது முடியல, நான் குக் பண்ணுற மாதிரி இடம் இல்லை. ஏன்னா ஹைவேல செம டஸ்ட்டு, வண்டி போயிட்டே இருக்கும்ல, ரொம்ப டஸ்ட்டு. அதனால டிசைட் பண்ண சரி போய் இங்கே குழம்பு கிடைக்குமான்னு கேட்கும். கேட்டதுக்கு 20 ரூபாய்க்கு குழம்பு கிடச்சிச்சு. சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு முட்டை கலக்கு, அவ்வளோதான். அது 15 ரூபா, டோட்டல் 35 ரூபாயில் டின்னர் முடிஞ்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணுமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணணும், இங்கே டீசலுக்கு இருக்குது இவ்வளோ பட்ஜெட்டு, அது மேலே சாப்பிடலாம் மாட்டேன். இந்த மாதிரி கிச்சன் ரைஸ் தான் சாப்பிடுவேன். அதனால் என்னைக்காவது மிஸ் ஆகும், ஏதாவது சுச்சுவேஷன் ராங் ஆகலாம், செய்ய முடியாமல் போகலாம். சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குட்டி பட்ஜெட் வச்சுக்கணும். இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி அந்த குறிப்பிட்ட டேட் வரைக்கும் எண்டு டேட் வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக. மெயினாக இன்னொன்று, ரெஸ்ட்லெஸ் ஆச்சுன்னா வண்டி ஓட்டுறதுக்கு உடம்பு சொல்லும் போதுண்டான்னு, நிறுத்திடணும். கரெக்டான இடத்த பார்த்து நிறுத்திடணும். மெயினாக நான் பெட்ரோல் பங்கை ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் கேமரா இருக்கும், பாத்ரூம் இருக்கும், தண்ணி இருக்கும், குளிக்க. ஒரு டைமில் அவர் இடம் கொடுத்தார்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இடம் கொடுத்து ப்ளக் இடம் கொடுத்து லாஸ்ட்டில் அங்கே ஒரு ஷீட் இருந்துச்சு, கார் அவங்களோட ஒருத்தரோட கார் நின்றுச்சு, அதை எடுத்து என் காரை நிற்க வச்சு அதெல்லாம் இருக்குல்ல, வார்மாக ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. ஆமாம், அப்படின்னா நாங்கள் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மீன்ஸ் ஒரு ஹோப் வரும். அந்த ஹோப் கொடுத்தாரு. ஸோ அவரை மறக்க மாட்டேன். எல்லாமே புக்கில் இருந்தது. போய் எங்கேருந்து எங்கே போனோம் மேப் பண்ணி அங்கெல்லாம் எங்கெங்கே போனோம்
ஏதாவது மெமரி அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி வைப்பேன் வாலில். ஓகே மகளே, சாப்பிட்டாச்சு. ஓ, என்னோடய பெட்ரூமை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். எவ்வளோ நாளாச்சு நான் காமிக்கல. ஏன்னா கூட இன்னொருத்தன் தம்பி யோகா இருந்ததுனால அந்த மாதிரி தூங்க முடியல. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றும் செட்டப் இல்லை. ஏதோ ஃபேன் இருக்குது, இங்கே வச்சுப்போம். ஃபேனு பேட்ரி ஃபேன் இது. இங்கே லேப்டாப் வச்சுருக்கேன். என் லேப்டாப்பில் வேலை பண்ணிட்டுருக்கேன். என் சீட் அப்படியே ஃபுல்லாக பின்னாடி போட்டு பில்லோ இங்கே இருக்குது. சீட் அப்படியே போட்டு ஃபுல்லாக பில்லோ வச்சு அவ்வளோதான், தூங்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீனாக பேகு இல்லைன்னா பாக்ஸஸ்குள்ளே வச்சுட்டு பாக்ஸ் எடுத்து முன்னாடி வச்சு இதை இப்படி மடிச்சிட்டேன்னா அந்த இதுவும் பின்னாடி இருக்கிற சீட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகிடும். ஸோ நான் ஃபுல்லாக அப்படியே காலை நீட்டி அங்கே அந்த இடத்துல படுக்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் நெக்ஸ்ட்டு. அதுதான் இருக்குது இப்போவும். பட் திங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இப்போ இவ்வளோ நாள் 10-12 நாள் சுற்றுனதுனால எங்கெங்கேயோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போது கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரிப்பில் கரெக்டாக க்ளீனாக உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இப்போதைக்கு நான் போய் தூங்க போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன். காலையில் விடிய காலையில் எவ்வளோ மணிக்கு எழுந்திருப்பேன்னு தெரியாது. ஏஞ்ச உடனே நான் இங்கே இருந்து கிளம்பி இது ஒகேனிக்கல் இது ஃபால்ஸ் போயிட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நவ் குட் நைட். குட் மார்னிங் கைஸ். கரெக்டாக 6 மணி. இங்கே பக்கத்துலேயே வாஷ்ரூம் இருக்குது. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் கைஸ். 6 மணி ஏஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இங்கே காஃபி டேல இப்போ இங்கே இருந்து கிளம்பி ஒகேனிக்கல் போகிறேன். சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே மக்களை, கிளம்பியாச்சு. ஒகேனிக்கல் போயிட்டுருக்கேன். காஃபி டேல நைட் ஸ்டே ஆகி அங்கேயே தூங்கி இங்கேருந்து 3 hours 20 minutes காமிக்குது. 161 kilometers அவ்வளோதான் இருக்குது. ஆனாலும் அதிகமாக காமிக்குது. ஓகே, போயிடலாம். கரெக்டாக தருமபுரி ஒகேனிக்கல் அந்த இதுக்கிட்ட இருக்காங்க. ஒகேனிக்கல் என்ட்ரிக்கு 100 ரூபாய். அப்புறம் ஒகேனிக்கல் போகிறதுக்கு 100 ரூபாய் என்ட்ரி சார்ஜஸ். ஸோ
ஒரு நிமிஷம் போலீஸ். ஓகே ஓகே சார், ஒரு நிமிஷம். செக் பண்ணி வந்துடுறேன். சார் ட்ராவலர் சார், யூடியூபர். ஓகே நேம் சொல்லுங்கள். நெல்சன் சார். பேருங்க சாலமோன். எங்கேருந்து வரீங்க சார்? பெங்களூர் சார். வெள்ளிக்கிழமைங்க சார் ஒரு 20 நாள் ஆச்சு சார். எங்கே போயிட்டு வரீங்க? ஆல் ஓவர் கேரளா, தமிழ்நாடு. கேரளா போயிட்டு அது தமிழ்நாடு? ஆமாம், தமிழ்நாடு. எது சம்மந்தமான இது பண்ணுறீங்க? நாங்கள் ட்ராவல் சார், ட்ராவல் பண்ணுறது. ட்ராவல் பண்ணுறீங்க, ஓகே. அங்கே போயிட்டு விலாக் எடுக்கிறது சார். இப்படி போனோம் வந்தோம், இந்த மாதிரி விலாக் எடுத்து போடுறோம். சரி சரி, ஓகே சார், தேங்க்யூ. செக்கிங் முடிச்சாச்சு. என்ன ஃபுல்லாக இதோட இருக்கீங்க, பெட்டோடல இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை சார், ட்ராவலரு, யூடியூபரு. சரி சரின்னு உள்ளே எல்லாமே செக் பண்ணிவிட்டு சரி போங்கன்ட்டேன். லாஸ்ட்டு 10 கிலோமீட்டர்ஸ் போனால் ஒகேனக்கல். வந்துட்டோம் ஒகேனக்கல். ஓகே மக்களை, வந்தாச்சு ஒகேனக்கல். வண்டி இங்கே பக்கத்துலேயே பார்க் பண்ணிட்டேன். ஒரு 2 துணியை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். இது தான் என்ட்ரி ஒகேனக்கல். சவுண்ட் இங்கே வரைக்கும் வருது. இங்கேயே ஸ்டார்ட்டா என்ன தெரியலையே. எவ்வளோ தூரம் போகணும் உள்ள? டிக்கெட் கவுண்டர். அதான் இருக்குமோ. யாரெல்லாம் இந்த ஹாலிடேக்கு ஒகேனக்கல் வந்திருந்தீங்கன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். மெயினாக நான் வண்டி அங்கே நிறுத்திட்டு நடந்துட்டு வந்தேன். உள்ளே வரலாமா இருந்துச்சோ, காரை எடுத்துகிட்டு எனக்கு தெரியல. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது உள்ள, கவுண்டர்ஸுங்கெல்லாம் இருக்குது உள்ள. இங்கேயே சாப்பிட்லாம், ரொம்ப கடைங்க இருக்குது. மெயினாக இங்கே ஃபிஷ்ஷு உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு போனால் நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவன் ஃபிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, வேற அங்கே இருப்பாங்க. அதிகமாக ஜனம் இருக்காங்க. சார் கேஷ் ஒன்லியா? ஐயோ, கூகுள் பே இல்லையா? கூகுள் பே பேனா பில் கம்பெனி எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரணும். எது பேர்னா ஒருத்தண்ணா ஒருத்தண்ணா புரியலா? ஒரு ஆளுக்கு சேட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு ஆள் மட்டும் போகிறீங்களா?